जय जय शंकरा शंकर महाप्रियवा हर हर शंकरा शंकर महाप्रियवा जय जय शंकरा शंकर महाप्रियवा जय जय शंकरा हर शंकरा जय जय शंकर शंकर महापेरियवा 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 गुरुभ्यो नमः नमस्ते सुगुरुनाथं कांचीपीठं सुरपूजितं दिव्यगानभयस्थं कांचीं जगद्गुरुं नमस्ते पादकमलसिद्धं ज्ञानदं शान्तरूपिणं श्री चंद्रशेखर गुरु प्रणमामुदानं कलियुग दैवं कांचीमान यूट्यूब சேனல் பிரத்யேகமாக நமது மகாபெரியோட பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு, இன்றைக்கி அனுபவத்தோட தலைப்பு சைக்கிள்லேருந்து விழுந்து அடிபட்டுண்டியோ. சைக்கிள்லேருந்து விழுந்து அடிபட்டுண்டியோ. இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவனும் பண்ணுங்க, தினமுமே பாருங்க. முக்கால்வாசி பேர் இதில் நான் நேரடியாக அவகிட்ட பேசி அவளை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி பண்ணது. அதாவது இது எப்படி இருக்கும் சேனல் அப்படின்னு சொல்லி, அப்படி தெரிஞ்சும் அவள்லாம் பார்க்காம இருக்கா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அவள் பார்த்தாலே இது நிறைய வியூஸ் வந்துடும், அந்த மாதிரி சொன்னவாளே பார்க்காம இருக்கா அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுக்க முடியாது. ஏதோ எதேச்சியாக பார்க்குறவான்னு நிறைய பேர் பார்க்குறா, அவள் தான் அதுதான் ஓடின்னு இருக்கு. பெரியவாளே அனுகிரகம் பண்ணட்டும். இந்த அனுபவத்தை வி ராமமூர்த்தி அப்படிங்கிறவர், அவருடைய பூர்வீகம் ஆனந்த தாண்டவபுரம் அப்படிங்கிறது. அவருடைய அப்பா தந்தையார் பேர் கணேசையர். அவருடைய அப்பாவோட அப்பா தாத்தா பேர் எம் சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர். இவெல்லாம் மகாபெரிவளுக்கு அத்தியந்த பக்தர்கள், நிறைய கைங்கரியெல்லாம் பண்ணியிருக்கா. இந்த சம்பவம் 1946-47 நடந்திருக்கும் அப்படிங்கிறார். அவ்வளோ ஓரளவுக்கு இதுவாக சொல்கிறார், அக்யூரேட்டாக சொல்கிறார். அவர் மாயவரத்தில் அப்போ தங்கியிருக்கா. இந்த ராமமூர்த்திங்கிறவர் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க வயசு தான், சின்ன பையன்தான். முனிசிபல் ஸ்கூல் ஒன்றத்தில் படிச்சுட்டு இருக்கார். இவர் சைக்கிள் ஓட்டுற பழக்கம் உண்டு. அந்த காலத்தில் இந்த சின்ன பசங்களுக்கெல்லாம் சைக்கிள் ஓட்டுறது பெரிய த்ரில் இல்லையா. அதனால் சைக்கிள் எடுத்துன்னு ஓட்டின்னு போய் விழுந்து காலில் முட்டியில் அடிபட்டுன்ட்டார். அது கொஞ்சம் சதை விழுண்டா மாதிரி இருக்குது. ஆனால் அதுக்கு எதுவும் மருந்தெல்லாம் எதுவும் போட்டுக்கல. நைஸாக கொண்டு போய் சைக்கிளை பின்பக்கத்தில் வச்சுட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டு அப்படி ரெஸ்ட் எடுத்துட்டுருக்காரு. அன்றைக்கி ஒரு லீவு நாள் இருக்குது, சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி. வீட்டில் அப்பா அம்மா கிட்ட கூட சொல்லலை, ஏன்னா சொன்னால் சைக்கிள் கொடுக்க மாட்டா. அது சொல்கிறார் இன்டர்வியூவில். இதெல்லாம் இவர் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த முதல் ரூம், ஹால்னு சொல்ல முடியாது, அந்த முதல் ரூம்லேயே ஏதோ சேரில் படுத்துன்ற மாதிரி இருக்கார். திடீர்னு அந்த பெரியவா வரான்னா கேட்கும், அந்த சவுண்டு கேட்கும், ஜெய ஜெய சங்கரா ரவிசங்கர் வர பெரியவா வரான்னு தெரிஞ்சு போயிடுது. அப்பா அம்மாலாம் எங்கே உள்ளே எங்கே இருக்காளான்னு தெரியாது, அவளுக்கு தெரியாது. இவர் மாத்திரம் வேகமாக ஓடி பெரியவாளை தரிசனம் பண்ண வரார். பெரியவா பற்றி கேள்விப்பட்டிருக்காரு. ஆனால் அப்படி பரமேஸ்வரன் அவருக்கு தெரியாது. அப்படி சம்பவங்கள் நடந்தால் கூட அவருக்கு பின்னாடி தான் தெரிஞ்சிருக்கு. எல்லாருக்கும் அப்படி தானே, நம்மளுக்கெல்லாம் அவளை உடனே புரிஞ்சிடாது மகாபிரிவாளை யாருன்னு. அதுக்கான பக்குவம் வரும்போது தான் நம்மளுக்கு தெரியும். அவர் நிற்கிறார், அவ்வளோதான், வேறு ஒன்றும் நமஸ்காரம்லாம் கூட பண்ணல. நிற்கிறார். உடனே பெரியவா அவரை கேட்குறார், என்ன சைக்கிள் ஓட்டுறச்சே கீழே விழுந்து அடிபட்டுண்டியோ அப்படின்னாரு. அப்பா அம்மா கிட்டேயே அவர் சொல்லலை. இவர் நொண்டி நடந்தும் வரல, அப்படியே நிற்கிறார், அவ்வளோதான். உடனே பெரியவா அப்படி சொல்லிவிட்டு ஸ்பிளிட் செகண்ட் தான் அங்கே இருந்தாராம். உடனே போயிட்டே இருக்காராம், அவ்வளோதான், முடிஞ்சுது. அப்போது இவருக்கு அது எப்பேற்பட்ட ஒரு அது யாரால் அதை சொல்ல முடியும்? அது எப்படி அவர் சொல்லியிருக்கார்? நம்மக்கிட்ட வேறு என்ன அவர் பேச முடியும்? நம்மளுக்கு அந்த நேரத்தில் அந்த ஒரு சின்ன பையன் நான். இப்போ எனக்கு ஒன்றுமே பெரியவா கிட்ட இது பண்ணுற மாதிரி எனக்கு ஒன்றும் பேசுகிறதுக்கு அதுக்கு தெரியாது, எனக்கு ஒன்றும் விஷயமும் இல்லை. பெரியவாலும் என்கிட்ட ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கேற்ற மாதிரி அவர் பேசுகிறார். அப்போது தான் பரமேஸ்வரன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். ஆனால் பெரியவா ஏதாவது ஒன்று அப்படி தான் பண்ணின்னு இருக்கார். பெரியவா எப்படி தெரியும்? நான் சைக்கிளில் ஓட்டின்னு போனேன், ஓட்ட தெரியல, கற்றுக்கிறேன், நானாகவே கற்றுக்கிறேன். அப்போ அடிபட்டு கீழே அடிபட்டுட்டேன், யாருக்கும் தெரியாமல், அப்பா அம்மாவுக்கு தெரியாமல், நான் திருட்டுத்தனமாக நான் பாட்டுக்கு ரெஸ்ட் எடுத்துட்டுருக்கேன் நம்முடைய கிரகத்தில் உட்காந்துட்டு. அப்போ பெரியவா வரா அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் அங்கே போகும்போது பெரியவா வேறு ஒன்றுமே சொல்லலை. ஸ்பிளிட் செகண்டில் சிரிச்சுட்டே பெரியவா கேட்குறேன், என்ன சைக்கிளில்
சைக்கிள் ஓட்டுறச்சே கீழே விழுந்து அடிபட்டுண்டியோ அப்படின்றாரு. அப்போ அது ஒரு பெரிய விஷயமாவே எனக்கு தோணலை அப்படிங்கிறாரு. எப்படி இது யாருக்கு தெரியும்? யாராலையும் இதை சொல்லவே முடியாது. ஒரு அடிபட்டுட்டேன் அப்படிங்கிறத எப்படி அவரால் சொல்ல முடியுது அப்படின்னு தெரியவே இல்லை. ரொம்ப ஆச்சரியமாக எப்போ தெரிஞ்சுது அப்படின்னா, அப்போ ஏதோ அவர் சொல்கிற மாதிரியே நான் வந்து தலையை அப்படி ஆட்டினா அவர் பாட்டுக்கு போயிட்டார். அதுக்கு மேலே ஒன்றும் நான் பேசிக்கல. ஆனால் போக 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 மகாபிரியா வந்து ஒரு பெரிய பரமேஸ்வர அவதாரம் அப்படிங்கிறத ஒவ்வொரு அனுபவங்களாக தெரிஞ்சுது. ஒவ்வொன்றா சொல்கிறாரு, நம்ம ஒவ்வொன்றையும் ஒரு அனுபவமாக பார்க்கலாம். இதுவே பெரிய அனுபவம் இல்லையா? அதனால் இதை வந்து எனக்கு அந்த நேரத்தில் அப்படி தெரியல. ஆனால் பெரியவா வராது ஒரு பெரிய அவர் வந்து எல்லாரும் போய் அவரை போய் தரிசனம் பண்ணுறாருன்றது தெரியும். அதனால தான் நான் வேகமாக ஓடி போய் வாசலில் போய் நின்றேன். ஆனால் பெரியவா வந்து இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்கு, அது உள்ள ஒரு பிரம்மஸ்வரூபம் மகாபிரிவா அப்படிங்கிறது எனக்கு அந்த நேரத்தில் தெரியாமல் இருந்திருக்கு. ஆனால் போக போக தெரிஞ்ச நேரம் அப்படிங்கிறார். இப்போ கூட இன்னும் போக போக நிறைய பேர் தெரிஞ்சுக்காமல் இருக்கா இல்லையா? அதுக்கெல்லாம் பார்க்கும்போது பரவாயில்ல. அவருக்கு வந்து அவர் அனுபவம் மகாபிரிவால் நேரடியாக பார்த்துருக்காரு, அவருடைய அனுகிரகம் இருந்திருக்கு. அதனால் நிறைய விஷயங்கள் அவருக்கு மகாபிரிவா வந்து அனுகிரகம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத போக போக நம்ம நிறைய அவரோட அனுபவங்கள் நம்ம பார்க்கலாம். அதனால் சைக்கிள்லேருந்து விழுந்து அடிபட்டுண்டியோ அப்படின்னு அந்த பரமேஸ்வரன் இவர்கிட்ட கேட்குறாருன்னா, யாருக்குமே தெரியாமல் மறைக்கணும்னு நினச்சதை எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு பரமேஸ்வரன் சொல்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறார். ஜெய் ஜெய்சங்கர ஹரிசங்கர மகாபிரிவா பாதமே சரணம், மகாபிரிவா பாதமே சரணம்.